ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஷ். எனக்கு பைக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆஃப் ரோடிங் இப்போ என்னோடய ஒரு ஃபேவரட் பட்டம் மாறிடுச்சு. எல்லா வீக்கெண்டும் நான் பைக் எடுத்துகிட்டு ஆஃப் ரோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எங்கேயாச்சும் ட்ரையல் கிடச்சிச்சின்னா ட்ரையலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவேன். ஸோ இதான் என்னோடய இப்போது ரீசன்ட் ஹாபின்னு சொல்லலாம். மேபி இந்த ஹாபி வந்து எனக்கு எக்ஸ்டெண்டட் ஹாபியாகவும் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் வந்து பைக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன். கண்டினியூஸாக ஒரு 8 மந்த்ஸ் வந்து இந்த ஆஃப் ரோடிங்கில் இருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எட்டி பார்க்குதுன்னே சொல்லலாம் ஆஃப் ரோடிங்கை பொறுத்த வரைக்கும். ஆஃப் ரோடிங் வந்து கற்றுக்கிட்டுருக்கேன். ஸோ யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர்ஸ் அப்படி அவரை வந்து நான் ஒரு நாள் எதர்ச்சியாக வந்து கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவர்கிட்ட ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணேன். ஸோ அவர் வந்து கற்றுட்ருக்காரு ஆஃப் ரோடிங். சரி, அவர்கிட்ட கேட்டேன். அவரும் வந்து ஓகேன்னு சொன்னார். ஸோ அவர் கூட சேர்ந்து நான் ஆஃப் ரோடிங் கற்றுட்ருக்கேன். ஸோ இந்த இடம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து 75 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு ட்ரையலுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் மட்டும் வரல. ஸோ அவரும் வந்துட்டு தான் இருக்கார். இங்கே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வீடியோவில் வந்து அந்த ரிவர் பெட் அது வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அவர் அதில் வந்துட்டுருந்தார். நான் வந்து தனியாக வந்து கொஞ்சம் இந்த ட்ரையலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய கட்ஸ் கொடுத்துருப்பேன். ப்ளஸ் இது எல்லாமே நான் வந்து தனியாக வந்து டப்பிங் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா கோப்ரோவில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் ப்ளஸ் மைக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணலைங்க. அதனால் நான் பேசினேன். பட் அது எதுவுமே வந்து ப்ராப்பரான ஆடியோவாக வந்து ஃபிக்ஸ் ஆகலை. இதுதான் என்னோடய ஃபீலிங்கு. இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் க்ரீனரி. இப்போது நாங்கள் க்ராஸ் பண்ணுறது ஆக்சுவல் ரிவர். ஸோ இது எல்லாமே ரிவர் பெட் தான். ஆனால் இங்கே வந்து ப்ராப்பராக தண்ணி இல்லாதனால இப்போது இந்த இடம் வந்து ஃபுல் ட்ரையாக இருக்குது. இல்லாட்டி இந்நேரம் இந்த இடத்துல வந்து பைக்கை வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். முன்னாடி போகிறார்ல அவர் தான் ஆசிஷ். ஸோ அவரோட தான் வந்து ட்ரெயிலர்ஸ்னு சேனலில் ஸ்டார்டிங்கில் சொன்னால அவர் தான் அது. ஸோ இந்த ட்ரெயிலில் பார்த்தீங்கன்னா இது இந்த ரிவர் பெட்டில் இருக்கிற இந்த லூஸ் ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் இந்த லூஸ் ஹேண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, எனக்கு ப்ராப்பரான ட்ராக்ஷன் வந்து தரல. ஸோ அவரோட டயர் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃபுல் நாபி டயர்ஸ். அவர் வந்து எக்ஸ்பல்ஸில் வந்து ஃபுல் நாபி டயர்ஸோடு இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ட்ராக்ஷன் ஒர்க் ஆகி வண்டி வந்து அது பாட்டுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக மூவ் ஆகிட்டுருக்கு. என்னோடது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாக் டயர் தாங்க. ஸோ இது ஏடிவி டயர் தான். பட் ஸ்டில் இது வந்து ஒரு ரிவர் பெட் சாஃப்ட் சாண்டு லூஸ் ஸ்டோன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னை புஷ் பண்ணிவிட்டு இந்த ரிவர் பெட்டில் வந்து நான் ட்ரை பண்ணி போயிட்டே இருந்தேன். எக்ஸாக்டாக இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் போக முடியுமான்னு. பட் சரி விடுங்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணேன். இது ஈஸியாக போகிற மாதிரி தெரிஞ்சில்ல. பட் இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வண்டியை புஷ் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க எடுத்தேன். ஸோ இது எல்லாமே வந்து ஆஃப் ரோடிங்கில் ஸ்லாலம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அது எனக்கு வேறு லெவலில் ஹெல்ப் ஆச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்லாலம்ங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோன்ஸ் இந்த போல்டர்ஸ் எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி நான் போனேன். பட் ஸ்டில் டெக்னிக்ஸ் மட்டும் போதாது. ஸோ அதுக்கு மீறி இன்னொன்று என்னென்னா பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பைக்கோட அந்த டயர் அது எல்லாமே வந்து இந்த ஆஃப் ரோடிங்க்கு ஏற்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வித் தட் பர்டிகுலர் காம்போ தான் இது வந்து ஆஃப் ரோடிங்க்கு வந்து ஒர்க் ஆகும். எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கும். ஆஃப் ரோடிங் நான் கற்றுக்கிறேன், ஒரு 8 மந்த்ஸாக கற்றுக்கிறேன். பட் ஐ ஹேவ் அ வீஸ்டோம் வந்து ஒரு செமி ஏடிவி செக்மெண்ட் பைக் தான். எஸ், அக்ரி. ஆனால் நான் இந்த பைக்கை வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் எடுக்கும் போது என்னோடது வந்து ஆஃப் ரோடிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் ஸ்டில் அதை பற்றி எனக்கு ஃபுல் ஐடியாலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஒரு லாங் ரைடு அந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக வந்து லாங் போயிட்டு வர்றதுக்கான பைக் தான் பார்த்துட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் ஒரு ஆஃப் ரோடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா அதையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி பைக்கை பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த பைக் என் கண்ணில் சிக்கிச்சு. இந்த பைக்கில் வந்து ஆஃப் ரோடிங் தாராளமாக பண்ணலாங்க. ஜஸ்ட் இது வந்து ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் இல்லை. அது எல்லாமே வந்து நான் எக்ஸ்டர்னலாக ஸ்விட்ச்லாம் வச்சு இதில் வந்து ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் ஆட்டம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இட் வில் டர்ன் ஆஃப் போத் ஏபிஎஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரேர். அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளச்சுங்க. இந்த பைக்கில் நான் கிளச்சை பற்றி சொல்லி ஆகணும். அது ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் மாதிரி இருக்கும் கிளச் சைட்லேருந்து. அது வந்து கிளச் ஈஸி ப்ரோ. ஸோ அது கிளச் ஈஸி ப்ரோவா இல்லாட்டி ப்ரோ கிளச் ஈஸி கிளச் சம்திங் ஈஸி கிளச்சுன்னு வரும்.
அந்த அந்த கிளச்சை மாட்டினதுக்கப்புறம் சிங்கிள் ஃபிங்கரில் இண்டெக்ஸ் ஃபிங்கர்லேயே வந்து ஈஸியாக ஃபெதரிங் பண்ணுற மாதிரி வந்து கிளச்சை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஆஃப் ரோடிங்கில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லா ஃபிங்கர்லேயும் வந்து யூஸ் பண்ணி இப்படி கிளச்சை ஹோல்ட் பண்ணிங்கன்னா நின்றுட்டு ஓட்டும் போது உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகும். அதுக்கு தான் வந்து எப்போயுமே சிங்கிள் ஃபிங்கர் ஆர் 2 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து 2 ஃபிங்கர்ஸ்லேருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை வந்து ஃபெதரிங் பண்ணிகிட்ருக்கேன். விச் இஸ் ஹெல்ப்ஃபுல். அண்டு இதுவும் வந்து பார்ட் ஆஃப் ஆஃப் ரோடிங் ஒரு ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்ட ஒரு டெக்னிக் தாங்க. இந்த ஹோல் ரிவர் பெட்லேயே சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, இதான் நாங்கள் மொத்தமாக பார்த்த தண்ணி இந்த ரிவர் பெட்டில். சரி, என் சைடில் வந்து அவங்க தான் வந்து லோக்கலேட்ஸ் இந்த ட்ரையலில் அவங்க ஹெல்ப் பண்ணனால தான் என் பைக் வந்து வந்துச்சு. ஆக்சுவலாக பின்னாடி இருந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லாட்டி இது ஒரு மொமெண்டமில் மட்டும்தான் பைக்கு போகும் தவிர எங்கேயாச்சும் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுதுங்க, கஷ்டம்தான். யாராச்சும் ஹெல்ப்பு கண்டிப்பாக தேவைப்படும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இடத்துக்கு வந்து தனியாக வர்றது இட்ஸ் நாட் சேஃப். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா இட்ஸ் சேஃப். நீங்கள் எங்கேயாச்சும் ஸ்டக்கானா கூட ஒருத்தரை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பிளேஸுக்கு வந்தோன்னே தான் எனக்கு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ரிவர் பெட்டில் ரொம்ப முடியலைங்க. அது ரொம்ப டேரிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த அளவுக்கு டேரிங் வந்து நான் அங்கே தான் ஃபேஸ் பண்ணுறேன். ஒரு வழியாக அங்கேருந்து நாங்கள் வெளியில் வரலான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரூட்டு பாருங்களேன், இது நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு பயம் இருக்குங்க. நீங்கள் வந்து சிட்டிலே இருந்துட்டு திடீர்னு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளெல்லாம் வந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பயம் இருக்கும். பட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து எந்த ஒரு வெஹிக்கிள்லையும் நீங்கள் வந்து பார்க்கல, பொல்யூஷன் இல்லை, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு இந்த பிளேஸ். பட் இந்த பிளேஸ்லேயும் நான் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறது, ஏன்னா இந்த 6 மந்த்ஸில் 8 மந்த்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நிறைய ட்ரையல் போகும். ஸோ எல்லா ப்ளசண்ட்டான இந்த மாதிரி பிளேஸில் ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸை வந்து லிட்டர் பண்ணி வைக்கிறாங்க. நாட் ஓன்லி பிளாஸ்டிக்ஸ், சும்மா அவங்க இருக்கிற அந்த பிக்னிக்குன்னு வரும்போது அவங்களோட வேஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த இடத்துல டம்ப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி அந்த இடத்துல மூஞ்சியை சுளிக்க வைக்குது. வர்ற இடத்த கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்களே வரும்போது வந்து இந்த இடம் க்ளீனாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட் டைம் லிட்டர் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு வர்ற எல்லாருமே வந்து ஓகே எல்லோரும் லிட்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் அது எங்கேயாச்சும் பிக்னிக்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஸ்னேக் இருக்குங்க, அது ஸ்பாட் பண்ணுற பாருங்கள். ஆக்சுவலாக நான் அது மேலே ஏற்றிட்டேன்னு நினைக்கிறேங்க. எக்ஸாக்ட்லி இங்கே தான் நினைக்கிறேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணுன்னு நினைக்கிறேன். அது சரியாக நோட்டீஸ் பண்ணல. அவரும் வந்து முன்னாடி போய்ட்டு இருந்தவர், அவர் சொல்கிறதுக்குள்ளே நான் வந்து டக்குன்னு பாஸ் ஆகிட்டேன்னா அந்த ரொம்ப க்ளோஸ் காலாக இருந்தனால என்னால் முடியல. ஸோ அது ஆல்ரெடி செத்துருச்சா இல்லாட்டி அது மேலே நான் ஏற்றிட்டேனான்னு தெரில. பட் நான் வந்து சரி அது செத்துருக்கணும், அது மேலே நான் ஆல்ரெடி ஏற்றுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். நான் ரிட்டன் கூட போய் பார்க்கல. பிகாஸ் எனக்கு திரும்பியும் அது வந்து நான் ஏற்றி செத்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால நான் போய் பார்க்கல. எக்ஸாக்ட்லி சம்வேர் இங்கே தாங்க வரும். ஒரு மாதிரி ரொம்ப அந்த சேர் மாதிரி இருக்கும். அந்த சேர்லாம் தாண்டினதுக்கப்புறம் வந்து இங்கே தான் நினைக்கிறேன். இன்னும் போகணுமா? ஆக்சுவலாக அது ஏற்றணும்னு தெரிஞ்சோடனே அதுக்கு முந்தின நாள் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஸ்னேக்லாம் இருந்துட்டு அதில் டக்குன்னு ஏற்றிட்டோம்னா அது வந்து எங்கேயாச்சும் கிராஷ் கார்டில் போய்ட்டு எங்கேயாச்சும் இதாயிருமா, சுருண்டுக்குமா, இல்லை வீலில் சுருண்டுக்குமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். அது பேசி முடித்தோம். வித்தின் ஃபியூ டேஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் வந்து இமிடியேட்டாக வந்து இதில் ஏறிட்டேங்க, என்னது சீட் மேலே ஏறி நின்ட்டேன். எங்கேயாச்சும் அது ரோடில் ஆகிட்டு எங்கேயாச்சும் கால்கிட்டலாம் வந்து குத்திடுமோன்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன். பட் லக்கிலி அது வந்து பைக்கில் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், பைக்கில் எங்கேயுமே இல்லை. உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி ட்ரையலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு நானே வந்து உங்கள்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரைடை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரைடை வந்து நாங்கள் போயிட்டுருப்போம்.
எங்களுக்குன்னு ஒரு டீம்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நானு ஸோ ரெட் ட்ரெய்லர்ஸ்ன்னு ஒரு சேனல் சொன்னேன்ல அவரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு. ஸோ நாங்க 3 பேர் தான் வந்து மேக்ஸிமம் எல்லா ட்ரையலுக்குமே போறது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் வந்து ஆஃப் ரோடிங் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ட்ரையல்ஸு இதெல்லாம் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வி கேன் பிளான் அண்ட் வி கேன் கோ ஃபார் அ ட்ரையல். அப்படியே பைக்கில் என்னோடய ஃப்ரெண்ட் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் ஒட்டியிருக்கா சேர் மாதிரி. ஸோ அது வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த ரைடை போகும்போது ஒரு டர்னிங்கில் வந்து சில்லறை வாங்கினேன். சில்லறை வாங்கினேன்னா கீழே பள்ளமாக விழுந்து ஃபுல்லாக சேரு இதெல்லாம் ஆயிடுச்சு. அது ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையல் போகும்போது ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு அந்த ட்ரெயிலு. ஸோ அது நிறைய அந்த மாதிரி ரொம்ப ஐசோலேட்டடாக ஆளுகளே இல்லாததெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி பயமாகி ஒரு டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விழுந்து அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அதான் ப்ராப்பர் ஃபுல் பாடி கியர்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் பைக்கு மட்டும் லைட்டாக கிராஷ் கார்டு அதில் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ வீடியோவில் பார்ப்பீங்க. பைக்கு வந்து ஓரளவுக்கு சேர் இருக்குது. அவ்வளோதாங்க, ரைடும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், ஏன்னா இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அப்கமிங் வீடியோஸை வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுக்கறக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.